فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومنها أربعة حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم. وقال النبي صلى الله عليه وسلم إذا دخل رجب اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. صدق النبي صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னார்களை சத்திய வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக உலகில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அனைவர் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. தந்தைக்கும் மதிப்பிற்கும் உரிய பெயருடைய சொல்லுகிறே, புனிதமிக்க மாதங்களில் ஒரு மாதமான ரஜபுடைய இந்த மாதத்தின் முதலாவது ஜும்மாவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் இந்த உலகத்தில் சில மாதங்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறார், சில நாட்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறார், சில இடங்களை நேரங்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறார். உதாரணத்திற்கு மாதம் என்றால் ரமலானுடைய மாதம். அதற்கு அடுத்தபடியாக குர்ஆன் கூறுகிறது, வமின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்கள், துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம். ஜமாதுல் ஆஹிருக்கும் ஷாபானுக்கும் இடையில் வரக்கூடிய இந்த ரஜபுடைய மாதம். இந்த 4 மாதங்களும் சந்தையானவை. பல தொழிலிமோ அம்சத்துக்கும் அந்த மாதங்களில் நீங்கள் போர் செய்து உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா 4 மாதங்களிலும் போர் செய்வதை தடை செய்து வைத்திருக்கிறார். அறியாமை காலங்கள் இஸ்லாம் வருவதற்கு முன்பாக அரபுலக மக்கள் இந்த பழக்கத்தை கடைபிடித்து வந்தார்கள் என்று வரலாறு கூறுகிறது. அவர்கள் சொல்வார்கள், ஷஹருல்லாஹில் அஸம், இந்த 4 மாதங்கள் செவிட்டு மாதம். ஆண்டு முழுக்க சண்டை போட்டுக் கொண்டே இருப்பார்கள். 4 மாதங்கள் வந்துவிட்டால் ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு அமைதியான வாழ்க்கைக்கு அந்த மக்கள் திரும்புவார்கள். இது அவர்களின் பழக்கமாக இருந்தது. இஸ்லாம் வந்த பிறகும் அந்த பழக்கத்தை தொடருமாறு சொன்னார். இந்த ரஜபுடைய மாதம் பல்வேறு சிறப்புகளை தனக்குள்ளே வைத்திருக்கிறது. முஜீபத்துல் தாஹிலியா என்ற ஒரு சஹாபி பெருமானாரிடம் வந்தார். அவரை சந்தித்து விட்டு சென்று விட்டார். சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் வந்தார். ரசூலுல்லாஹ் என்னை தெரிகிறதா என்று கேட்டார். தெரியவில்லை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் தான் தாஹிலி என்று சொன்னார்கள். ஏன் நீ இப்படி மாறி போயிருக்கிறாய், உன்னுடைய தோற்றம் கோலம் எல்லாம் மாறி போயிருக்கிறது, என்ன காரணம் என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், நான் இரவில் மாத்திரம்தான் உணவை எடுத்துக் கொள்கிறேன், பகலில் பெரும்பாலும் நோன்பு வைக்கிறேன் என்ற அர்த்தத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். பெருமானார் சொல்வார்கள், பொறுமையின் மாதத்தில் மாத்திரம் நீ நோன்பு வை. பொறுமையின் மாதம் ரமலான். மற்ற மாதங்களில் ஒரு நோன்பு வை என்று சொன்னார்கள். இல்லை, எனக்கு வலிமை சக்தி இருக்கிறது, சரி 2 நோன்பு வை என்று சொன்னார்கள். இல்லை, எனக்கு இன்னும் வலிமை இருக்கிறது, 3 நோன்பு வை என்று சொன்னார்கள். மீண்டும் அவர் சொன்னார், எனக்கு இன்னும் சக்தி பலம் இருக்கிறது. அப்படியானால் புனிதமான மாதங்களில் நோன்பு வைத்துக்கொள், நோன்பை விட்டுக்கொள். புனிதமான மாதங்கள் என்றால் துல்ஹஜ், துல்காதா, முஹர்ரம், ரஜப். புனிதமான இந்த மாதங்களில் நோன்பு வைக்கலாம் என்று தெரிகிறது, நோன்பை விடலாம் என்றும் தெரிகிறது. நம்முடைய சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இந்த ரஜபுடைய மாதத்தில்
நாம் நோன்புகளை மேற்கொண்டு இந்த மாதத்தில் எல்லையற்ற நன்மைகளை நம்மால் அடைந்து கொள்ள முடியும் என்ற ஒரு சைக்கினையை ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரஜபுல் மாதம் வந்துவிட்டால் மக்களுக்கு குதுபா பிரசங்கம் செய்யும் போது மக்களை இது அமைதியின் மாதம் என்று சொல்வார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், இந்த ரஜபுல் மாதம் கண்ணியத்திற்குரிய மாதம். யார் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துகிறாரோ அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை 1000 மடங்கு உயர்த்துகிறார். உலகத்தில் சில விஷயங்கள் நாம் முன்பே சொன்னது போன்று சங்கையை அல்லாஹ் அதற்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அவைகளை கண்ணியப்படுத்தும் போது அந்த மனிதனுக்கு கண்ணியம் கிடைக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்வார், யார் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள், அடையாள சின்னம் என்றால் அல்லாஹ் சில வஸ்துக்களுக்கு பொருட்களுக்கு அவன் அடையாளத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான், சங்கை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதை யார் சங்கைப்படுத்துகிறார்களோ அது அது உள்ளங்களில் உள்ள இறையச்சத்தின் வெளிப்பாடு என்று குர்ஆன் அதை பாராட்டி பேசுகிறது. இந்த ரஜபுல் மாதத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். பாவங்களை விட்டு நம்மை நாம் தற்காத்துக் கொண்ட அமல்களில் நாம் விரைந்து செல்ல வேண்டும். ரஜப் என்ற வார்த்தை தர்ஜீப் என்ற வார்த்தையிலிருந்து பிறக்கிறது. தர்ஜீப் என்றால் மரியாதைக்குரியது. இந்த மாதம் மரியாதை செய்யப்பட வேண்டிய ஒரு மாதம். முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தல்லாஹு அஸீஸ் சொல்வார்கள், ரஜப் என்ற அந்த மாதத்தில் வார்த்தையில் ரா என்றால் ரஹ்மத், ரா என்றால் ரஹ்மத், ஜீம் என்றால் ஜூத் மன்னிப்பு, பா என்றால் பர் அருள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மன்னிப்பும் அருளும் இந்த மாதத்தில் தொடர்ந்து இந்த உலகத்திற்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது என்று சொல்லி காண்பிக்கிறார். இந்த ரஜபுல் மாதத்தை குறித்து பெருமானார் சொன்ன செய்திகள் நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு சொல்வார்கள், ரஜபுன் ஷஹ்ருல்லாஹ், ரஜப் இருக்கிறதே அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொன்னார். ரஜபுல் மாதம் அல்லாஹ்வுடைய மாதம். ஷஅபான் ஷஹ்ரி, ஷஅபான் மாதம் என்னுடைய மாதம் என்று சொன்னார்கள். ரமலானு ஷஹ்ரு உம்மத்தி, ரமலான் என்னுடைய உம்மத்தின் மாதம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். இந்த மாதத்தில் தான் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உலகம் முழுக்க அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு வெள்ள பிரளயத்தை ஏற்படுத்தினார். அந்த வெள்ள பிரளயத்தின் போது ஈமான் கொண்ட மக்களை பாதுகாப்பதற்காக ஒரு கப்பல் செய்யுமாறு உத்தரவிடப்பட்டது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நேரடியான கண்காணிப்பில் அன்றைய காலத்திலேயே ஒரு 3 அடுக்கு கொண்ட பிரம்மாண்டமான கப்பலை தயார் செய்தார். தண்ணீரே இல்ல, கப்பல் எங்கு போகும் என்று மக்கள் எல்லாம் அன்றை கிண்டல் செய்தார். கடல் இல்ல, ஆறு இல்ல, குளம் இல்ல, கப்பலை எங்க விட போறீங்க என்று மக்கள் எல்லாம் கேள்வி பேசினார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா உலகம் முழுக்க மிகப்பெரிய வெள்ள பிரளயத்தை ஏற்படுத்தினார். ஈமானை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக அந்த வரலாற்று நிகழ்வு அமைந்தது. அந்த நூஹ் கப்பல் ரஜபுல் மாதத்தில் தான் துவங்கியது. கிட்டத்தட்ட 6 மாத காலம் இந்த பூமியை சுற்றிக் கொண்டே இருந்தது. கொஞ்ச நாள் அல்ல, 6 மாதம். கடைசியாக ஆஷுராவுடைய தினத்தில் ஜூதி என்ற அந்த மலையின் ஓரத்தில் ஒதுங்கியது என்று வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். ரஜபுல் மாதத்தில் அல்லாஹ் தஆலா நூஹ் அவர்களுடைய அந்த கப்பல் பிரயாணத்தை துவக்கி வெள்ள பிரளயத்திலிருந்து அந்த கப்பல் மூழ்கி விடாமல் பாதுகாத்தது மட்டுமன்றி நிராகரிப்பு செய்யக்கூடிய மக்களை அழித்து அக்கிரமம் செய்யக்கூடிய மக்களை விட்டும் இந்த பூமி பரிசுத்தப்படுத்தினான் என்று பெருமானார் சொல்லக்கூடிய செய்தியை ஹஜ்ரத் ஸஹல் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். அன்பிற்குரிய பெரியவர்களே, ரஜபுல் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய 2 துஆக்கள் ஹதீஸ் ஷரீஃபிலே வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா தஹல ரஜப், ரஜப் மாதம் வந்துவிட்டால் இப்படி துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபி வ ஷஅபான், யா அல்லாஹ் எங்களுக்கு ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத் செய்வாயாக, ரமலானை நாங்கள் அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று அவர்கள் துஆ செய்வார்கள். இந்த துஆவில் 2 அம்சம் இருக்கிறது. ஒன்று, ரஜப் ஷஅபானில் பரக்கத்தை வேண்டுவது,
பரக்கத்தான வாழ்க்கை வாழ விரும்புதல் என்பது நபிமார்களின் குணமாக இருந்தது என்று குர்ஆன் பல இடங்களில் சொல்லி காண்பிக்கிறது. உதாரணத்திற்கு ஹஜ்ரத் ஈசா அவர்கள் தன்னை பற்றி சொல்கிறார்கள், வஜஅல்னி முபாரக்கன் ஐனமா குன்து, நான் எங்கிருந்தாலும் அல்லாஹ் என்னை பாக்கியம் உள்ளவனாக ஆக்கி வைத்திருக்கிறான். நான் இருக்கும் இடங்கள் அது பாக்கியமாக இருக்கும். ஈசா அவர்கள் பாவத்திற்கு பாதுகாக்கப்பட்ட ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப இப்ராஹிம் பற்றி அல்லாஹ் சொல்கிறார், வபாரக்னா அலைஹி வலா இஸ்ஹாக், இப்ராஹிம் மீதும் அவருடைய மகன் இஸ்ஹாக்கின் மீதும் நாம் பரக்கத் செய்தோம், அருள்வளம் பொழிந்தோம். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குளித்துக் கொண்டிருக்கிறார். திடீரென்று அவர்கள் குளிக்கக்கூடிய அந்த இடத்தில் தங்க வெட்டுக்கிளிகள் அப்படியே மேலிருந்து விழுகிறது, மலை துளிகளை போன்று. இதை பார்த்தவுடன் அவங்களுக்கு ஆசை வந்து தன் ஆடையை எடுத்து அந்த வெட்டுக்கிளிகளை அப்படியே சுருட்டினார். அல்லாஹ் தஆலா கேட்பான், அய்யூபே, நீ பார்க்கக்கூடிய இந்த காட்சி, இந்த செல்வத்தை விட்டு உன்னை நாம் தேவையற்றவனாக ஆக்கவில்லையா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா நிறைய குழந்தைகளை கொடுத்திருந்தான், செல்வங்களை கொடுத்தார், செல்வந்தராக இருந்தார். இருந்தும் உனக்கு இதன் மீது ஆசை ஏற்படுகிறது என்று அல்லாஹ் கேட்ட போது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, வலாக்கின் லா கினம்பி அன் பரக்கத்தி, அல்லாஹ் எனக்கு செல்வம் இருக்கிறது, நீ கொடுத்திருக்கிறாய், ஆனால் உன்னுடைய இந்த பரக்கத்தை விட்டு நான் தேவையற்றவனாக இல்லை என்று அவர்கள் பதில் மொழி பகர்ந்தார்கள் என்று ஹதீஸ் ஷரீஃப் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய பரக்கத்தை விட்டு எந்த ஒரு முஃமினும் முஸ்லிமும் தேவையற்றவனாக இருக்கவே முடியாது. பரக்கத்தான வாழ்க்கையை விரும்புதல், பரக்கத்தான வாழ்க்கையை கேட்டல், பரக்கத்தான வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சி செய்தல் என்பது ஒரு முஃமின் ஈமானோடு வாழ்கிறார், அமல்கள் செய்து வாழ்கிறார், தக்வாவோடு வாழ்கிறார். அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற மனம் இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் பரக்கத் இருக்கிறது என்று அர்த்தம். ஈமான், அமலே சாலிஹ், தக்வா, கொடுக்கும் மனம், இந்த 4 தன்மை ஒருவரிடம் இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை செய்து விட்டார் என்று நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இப்ப குடும்ப வாழ்க்கையில் பரக்கத்தை விரும்புவது கேட்பது, வியாபாரத்துல, கொடுக்கல் வாங்கல்ல, பொருளாதாரத்துல, உடல் ஆரோக்கியத்துல பரக்கத்தை கேட்பது ஒரு முன்னிற்கு அமைய பெறுவது என்பது அவருடைய இந்த உலக வாழ்க்கை சிறப்பானதாக அமைவதற்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்றுக்குரிய பெரியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடம் துஆ செய்யுமாறு வேண்டிய பல சஹாபாக்களுக்கு பரக்கத்திற்காக துஆ செய்தார்கள். பிரச்சனை என்று பிரச்சனையை கோரி வந்து நின்ற சஹாபாக்களுக்கும் பரக்கத்திற்காக துஆ செய்தார்கள். சில நேரங்களில் நபியை சந்தோஷப்படுத்திய சஹாபாக்களுக்கு அவர்களுக்கும் பரக்கத்திற்காக அவர்கள் துஆ செய்தார்கள் என்ற தகவல்களை நாம் நபிமொழிகளிலே பார்க்கிறோம். ஹஜ்ரத் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு பிரபலமான ஒரு சஹாபி, ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருந்த தோழர்களில் ஒருவர். அவருடைய தந்தை உஹதுடைய போர்க்களத்தில் அவர் ஷஹீதாக ஆக்கப்படுகிறார். நிறைய கடன்களை விட்டுவிட்டு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகி விடுகிறார்கள். ஒரே ஒரு மகன் ஜாபிர், நிறைய அவரோடு சகோதரிகள் இருக்கிற, வேற ஆண் மக்கள் இல்லை. ஒருத்தர் தான் அந்த கடனை அடைக்க வேண்டும். ஒரு பேரிசம்பள தோப்பு இருக்கிறது, தோட்டம் இருக்கிறது. கடன்காரர்களை கூப்பிட்டு என்னால் முடிந்த அளவில் நான் பேரிசம் கனிகளை பறித்து நான் கொடுக்கிறேன், மீதி உண்டான கடன்களை தள்ளுபடி செய்யுங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஆனால் அதற்கு அவர்கள் சம்மதிக்கவில்லை. இல்லை, எங்களால் முடியாது, உங்கள் தந்தை எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறார் அதே அளவுக்கு அதற்கு அந்த பணத்துக்கு நிகரான பணத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கண்டிஷன் போட்டார்கள். ஆனால் விளைச்சல் அந்த அளவுக்கு இல்லை. என்ன செய்வது? பெருமானாரிடம் சென்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு முறையிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக தோட்டத்திற்கே வந்தார்கள். இந்த பேரிச்சம்பழ தோப்புகளை சுற்றி வந்தார்கள். சுற்றி வந்து, யா அல்லாஹ், இந்த கனிகளில் நீ பரக்கத் செய்வாயாக என்று பரக்கத்திற்காக துஆ செய்தார். நபியின் துஆ என்பது சாதாரணமானது. சஹாபாக்கள் அதனுடைய மகத்துவத்தை, மாண்பை பல நேரங்களில் பார்த்தார்கள் என்பதல்ல, அனுபவித்தார்கள். பேரிச்சம் கனிகளை பறித்தார்கள், கடன்காரர்களை கூப்பிட்டார்கள். எல்லோருக்கும் பணத்திற்கு நிகரான பேரிச்சம் பழங்கள் அள்ளி அள்ளி ஜாபிர் ரலியல்லாஹு கொடுத்தார்கள். சொல்கிறார்கள், புகாரில் வருகிறது, எல்லோருக்கும் கொடுத்துவிட்டு நாம் பார்த்து மிச்சம் இருந்தது. இதற்கு பெயர் தான் பரக்கத்.
நம்முடைய தேவைகளை நாம் சம்பாதிப்பது குறைவாக இருந்தாலும் நம்முடைய தேவைகள் அதன் மூலம் பூர்த்தியாகி கொஞ்சம் பணம் இருக்கிறது, கடன் இல்லாத சந்தோஷமாக நாம் இருக்கிறோம் என்றால் அதற்கு பெயர் பரக்கத். பரக்கத்துக்கு அழகான வார்த்தை இஸ்லாமில் இருக்கிறது. அல்ல அததுஹு வ கஸுர நஃபஹு. எண்ணிக்கை குறைவாக இருக்கும், பலன்கள் அதிகமாக இருக்கும். நாம் என்ன நினைக்கிறோம், நிறைய பணங்காசு இருக்கிறது பேர் பரக்கத். அதுவல்ல. நீங்கள் சம்பாதிப்பது குறைவாக இருந்தாலும் அதன் மூலம் உங்கள் தேவை பூர்த்தியாகிறது, அதன் மூலம் உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் பரக்கத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். எத்தனையோ பேர் கை நிறைய சம்பாதிக்கிறார்கள், ஆனால் வரவை விட செலவு அதிகமாக இருக்கிறது. இங்கு பரக்கத்து இல்லை. ஒருவர் குறைவாக சம்பாதிக்கிறார், அவர் சம்பாத்தியத்தை விட செலவு அவருக்கு குறைவாக இருக்கிறது. இதற்கு பெயர் பரக்கத். அன்பிற்குரிய பெரியவர்கள், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரச்சனை என்று வந்தபோது பெருமானார் துஆ செய்தார்கள். பிரச்சனை நீங்கியது, அபிவிருத்தி பரக்கத்து ஏற்பட்டது. அப்துல்லா இப்னு குஸ்ர் அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் எங்க வீட்டுக்கு விருந்துக்காக வந்தாங்க. விருந்து சாப்பிட்டு முடித்து விட்டு கிளம்பினார்கள். என்னுடைய தந்தை குஸ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாகனத்தில் கையை பிடித்துக் கொண்டு சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ் எங்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். 3 துஆ. யா அல்லாஹ் இவர்களுக்கு நீ வழங்கியவற்றில் பரக்கத் செய்வாயா. எல்லாமே அதுல அடங்கி, வாழ்க்கை, ஆயுள், ஆரோக்கியம், பொருளாதாரம், செல்வம், குழந்தைகள் எல்லாமே அந்த ஒற்றை வார்த்தையில் அடங்கிவிட்டது. அடுத்து சொன்னாங்க, வஃபிர் லஹும் இவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, வர்ஹம்ஹும் இவர்களுக்கு நீ கருணை புரிவாயாக, இரக்கம் காட்டுவாயாக என்று பெருமானார் துஆ செய்தார். ஒரு சந்தோஷத்தை பெருமானாருக்கு கொடுத்து ஒரு தாவத்து கொடுத்து அழைக்கிறாரு, சந்தோஷமாக நம்ம போய் கலந்து கொள்றோம். கலந்துக்கிட்டு வரும்போது அவருக்காக துஆ செய்யறது ஒரு நன்றி கடனாக அமையும். ஹதீஸ் ஷரீஃபிலே துஆக்கள் வருகிறது, அல்லாஹும்ம அத்இம்னா துஆமனா வஸ்கிமின் ஸகானா வஜஅல்னா முஸ்லிம். நம்ம விருந்து சாப்பிடுறோம், விருந்து சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த குடும்பத்தாருக்காக துஆ செய்யணும். யா அல்லாஹ் எனக்கு உணவளித்தது போல் இந்த மக்களுக்கு நீ உணவளிப்பாயாக, எனக்கு இவர்கள் தண்ணீர் புகட்டியது போல் இந்த மக்களுக்கு நீ தண்ணீர் புகட்டுவாயாக என்று துஆ செய்துவிட்டு வருவது ஒரு சுன்னத் நபியினுடைய உயர்ந்த குணம், பண்பாடு. துஆவுக்காக வேண்டிய மக்களுக்கும் பெருமானார் பரக்கத்தை முன்னிறுத்திய துஆ செய்தார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகன் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய கையில சின்ன பையனாக இருந்தபோது ஒப்படைத்தார்கள் ஹிதமத்துக்காக, பணிவிடைக்காக. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் தொடர்ந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருடைய பணிவிடையிலேயே இருந்தார். அவர் வாழ்க்கை 10 வருஷம் பணிவிடையிலேயே கழிந்தது. ஒரு தடவை உம்மு சுலைம் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் உங்களுடைய இந்த சிறிய பணிவிடையாளருக்காக நீங்கள் துஆ செய்யுங்க. ரசூலுல்லாஹ் அந்த நேரத்துல 2 துஆக்கள் செஞ்சாங்கன்னு வருது. அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு வ பாரிக் லஹு ஃபீமா ஆஸைது. யா அல்லாஹ் இவருக்கு நிறைய செல்வங்களையும் குழந்தைகளையும் கொடுப்பாயாக, அப்படி நீ கொடுக்கக்கூடியவற்றிலே பரக்கத் செய்வாயாக. மதீனாவுல எல்லாருடைய தோட்டங்களில் ஒரு போகம் விளைந்தால் அனசுடைய தோட்டத்தை 2 போகம் விளையுமா. நபியினுடைய துஆவின் பரக்கத். குழந்தைகள் விஷயத்தில் கிட்டத்தட்ட 3 தலைமுறையை அவர்கள் பார்ப்பார்கள் என்று வரலாறு சொல்கிறது. 3 தலைமுறை. ஒரு அறிவிப்புல 99 வயதில் அவர்களுக்கு வஃபாத் வந்தது என்றும், இன்னொரு அறிவிப்பில் 119 வயது வரைக்கும் வாழ்ந்தார்கள் என்ற தகவல்களும் சரித்திரத்திலே பதிவாகியிருக்கிறது. இப்ப நபியினுடைய துஆவின் பரக்கத் என்பது சாதாரணமானதல்ல. பல நேரங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு பரக்கத்தை, அபிவிருத்தியை முன்னிறுத்தி அவர்கள் துஆ செய்தார்கள். அன்றைக்குரிய பெரியவர்கள், பரக்கத்தால் மனைவி ஒரு முஃமினுக்கு அமையக்கூடிய ஒரு பெண் எப்போது பரக்கத்தால் மனைவியாக மாறுவாள், அதற்கு என்ன அடையாளம் என்று சொன்னால், அந்த மனைவி வாழ்க்கையின் துணைவி என்பவர் நன்மையான காரியத்தில் கணவனுக்கு துணை நின்றால் அவள் பரக்கத். ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, ஹஜ்ரத் அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வசனம் இறங்குகிறது. பெருமானார் ஓதி காண்பிக்கிறார்கள், மன் யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, யார் அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுப்பது. சபையில் இருந்து அபூ தஹ்தா கேட்டவர், யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கடன் கேட்கிறானா, அல்லாஹ்வுக்கு கடன் தேவை இருக்கிறதா? ஆம் என்று சொன்னார்.
உலகத்திற்கு படியளக்கக்கூடிய அல்லாஹ் கடன் கேட்கிறானா? ஆம் என்று பெருமானார் சொன்ன போது அபூ தஹதா ரலியல்லாஹு அன்ஹு வசனத்து தொடர்ச்சியாக அவர் யார் அல்லாஹ்வுக்கு அழகிய முறையில் கடன் கொடுக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு அதை பன்மடங்காக பெருக்கி தருவான் என்பது வேறு. அபூ தஹதா ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்தில் அந்த செகண்டில் என்ன செய்தார்கள் என்றால், தனக்கு சொந்தமான பிரம்மாண்டமான ஒரு பேரிச்சம்பழ தோப்பு 600 மரங்கள் கொண்ட பேரிச்சம்பழ தோட்டத்தின் சாவியை பெருமானாருடைய கையில் கொடுத்து, யா ரசூலுல்லாஹ், இந்த என்னுடைய தோட்டத்தை நான் அல்லாஹ்விற்காக கடனாக கொடுத்து விட்டேன் என்று சொன்னார். கடன் என்றால் தர்மம். கொடுத்த கையோடு எழுந்து சென்று அந்த தோட்டத்திற்கு சென்று தோட்டத்திலிருந்து தன்னுடைய மனைவி உம்மு தஹதா அவரை கூப்பிட்டு, நான் இந்த தோட்டத்தை அல்லாஹ்விற்காக கடனாக கொடுத்து விட்டு நீ அப்படியே வெளியே வந்துவிடு என்று சொன்னார்கள். அந்த மனைவி எதுவும் பேசாமல் வெளியே வந்துவிட்டார். எந்த கேள்வியும் கேட்கல. ஏன் கொடுத்தீங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க, சொத்தைங்க இப்படி இனாமா கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி எந்த ஒரு ஆட்சேபனையும் செய்யவில்லை. இந்த இடத்தில் தான் மனைவியின் குணத்தை நாம் பார்க்க வேண்டும். ஒரு கணவன் நன்மை செய்யும் போது அதற்கு மறுபேச்சு பேசாமல் இந்த கணவனோடு கைகோர்த்துக் கொள்ளக்கூடிய மனைவி ஒரு முன்னுடைய வாழ்க்கையில் அமைந்தால் அந்த மனைவி உங்களுக்கு பரக்கத்தான மனைவி என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அன்பிற்குரிய சஹாபாத்தின் வாழ்க்கையில் பல இடங்களில் சஹாபி பெண்மணிகள் சஹாபாக்களின் இஸ்லாமிய வாழ்விற்கு அவர்கள் துணையாக நின்றார். ஒருவருக்கு மனைவி சரியா அமையலன்னு சொன்னா வாழ்க்கை நரகமாகிவிடும். ஈமானோடு இஸ்லாமிய வாழ்வியலோடு ஒரு வாழ்வது பெரும் போராட்டமாக மாறிவிடும். அதனால் சொல்லவார்கள் பரக்கத்தான மனைவி யார் என்பதற்கான அடையாளத்தை சொல்லி காண்பிக்கிறார்கள். நல்ல மனைவி துணைவி இல்ல தரத்து என்றெல்லாம் சொல்கிறோம். அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? நன்மையான காரியங்கள் எல்லா நிலைகளிலும் கணவனோடு சேர்ந்து ஒருமித்த கருத்தோடு பயணிக்க வேண்டும். எல்லா மனைவிக்கு துணைவி சொல்ல முடியாது. மனைவினா என்ன? இன்பத்தில் இன்பமாக இருப்பார். ஒரு கணவனுக்கு கஷ்டம் வரும்போது அவர் சேர்ந்து இருக்க மாட்டார், சண்டை போடுவார். துணைவி என்றால் இன்பத்திலும் துன்பத்திலும் கணவனோடு கைகோர்த்து சொல்லக்கூடிய பெண்ணுக்கு பெயர் மாத்திரம்தான் துணைவி. வரலாற்றில் எடுத்து பாருங்கள், துணைவி என்று சில பேருக்கு தான் சொல்லப்படுகிறது. அன்னை ஹாஜராவை போன்று, அன்னை ஹதீஜாவை போன்று சில பெண்களுக்கு மாத்திரம்தான் வரலாற்று ஆசிரியர்கள் துணைவி என்ற வார்த்தையையே பயன்படுத்துகிறார்கள். அதிகமாக நல்லவர்களோடு வாழ்ந்த பல பெண்கள் மனைவியாக இருக்கலாம், எல்லோராலும் இருக்க முடியும். ஆனால் துணைவியாக எல்லோராலும் இருக்க முடியாது. நன்மையிலும் கஷ்டத்திலும் சந்தோஷத்திலும் துக்கத்திலும் கணவனோடு சேர்ந்து அல்லாஹ்வுடைய விதியை பொருந்திக் கொண்டு ஒரு பக்குவத்தோடு செல்லக்கூடிய பெண் தான் மனைவியாக துணைவியாக பரக்கத்தான பெண்ணாக அமைய முடியும். மரணத்தில் பரக்கத். எப்படி பிலால் இப்னு அபீ ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கிற்கு இன்றைக்கு வரை முன்மாதிரியாக சொல்லக்கூடிய பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்துடைய நேரம் சிரிக்கிறார். சக்கராத்துடைய வேதனை என்பது சாதாரணமானதல்ல. உலகத்தை விட்டு பிரியும் போது அந்த மனிதன் தான் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு 60-70 வருஷம் எல்லாமே மனக்கண் முன்னாடி வரும். மனைவி, மக்கள், சொந்த பந்தம், சொத்து பத்து, கடன், கொடுக்கல் வாங்க, வியாபாரம் எல்லாம் நினைவுக்கு வரும். என்ன ஆகுமோ என்ற ஒரு பதற்றம், பயம் ஏற்படும். மறுபக்கம் நம்முடைய மறுமை வாழ்க்கை என்னாகும் என்ற ஒரு முடிவில்லாத கவலை ஏற்படும். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட தருணம் தான் சக்கராத்துடைய வேதனை. அந்த நேரத்தில் அவர்கள் சிரித்தார்கள். கூடியிருந்த மக்கள் கேட்பார்கள், என்ன ஹஜ்ரத் பிலால் அவர்கள் நீங்க சிரிக்கிறீங்க, என்ன விஷயம்? நான் மரணிக்க போகிறேன், நான் மரணத்திற்கு பின்னாடி என்னுடைய ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க போகிறேன், என் தோழர்கள் சஹாபாக்களை நான் சந்திக்க போகிறேன், அதனால் எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்று சொல்லி காண்பித்தார்கள். இது பரக்கத்தான மரணம் என்பது இதுதான். ஒரு மனிதர் மரணிக்கும் போது தன்னுடைய மறுமை வாழ்க்கை வெற்றியாக அமைந்திருக்கிறது, வெற்றியாகத்தான் அமையும் என்ற ஒரு நம்பிக்கை வரும் அல்லவா, அதற்கு பெயர் தான் பரக்கத்தான மரணம். அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே மனைவி, மக்கள், கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், குழந்தைகள் அனைத்து விஷயங்களிலும் பரக்கத்தை ஏற்படுத்துவாராக. இந்த ரஜபுடைய மாதத்தை அதிகமாக நாம் பரக்கத்துக்காக துஆ செய்வோம். அதே போன்று ரமலானை எங்களை அடைவாயாக என்ற அழுத்தம் கொண்ட அல்லாஹும் பாரிக்னா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் என்ற துஆவை ரமலான் வரைக்கும் நாம் ஓதிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் தஆலா
புனிதமிக்க மாதங்களை அடைந்து அதிகமதில் நல்லமுறை செய்து புனிதமான காலங்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல தௌஃபீகை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.